Hi, hello, vanakkam, and welcome to my YouTube channel. This is The Uncreative. லைஃப்பில் பெருசாக சாதிச்ச எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேக் ஸ்டோரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், பெயின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்கள் எல்லாருக்கும் பொதுவானது தாங்க. யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அந்த ஒரு வேர்டை மட்டும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, which is nothing but discipline. Have to be disciplined. நான் தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் லாங் ரன்னில் பண்ண முடியல. இந்த ப்ராப்ளமை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். வெதர் இட்ஸ் கோயிங் டு ஜிம், ஈட்டிங் அ க்ளீன் ஃபுட் ஆர் ஃபாலோயிங் அ க்ளீன் டயட், ப்ரெப்பிங் ஃபார் எனி அதர் எக்ஸாம்ஸ். பட் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக சில விஷயத்த பண்ண முடியாது. அதே பக்கத்தில் பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தங்க டெய்லியும் 5 மணிக்கு தவறாமல் எழுந்து ஜிம் போய்கிட்டு இருப்பாங்க. டெய்லியும் அவங்க வச்சுருக்க அந்த சிலபஸை படித்து முடித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பாங்க. ஆர் எல்ஸ் கரெக்டான ஒரு க்ளீன் டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படி ஒருத்தங்களால் ஈஸியாக பண்ண முடியறது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட பண்ணவே முடியல. வேர் வி ஆர் லேக்கிங். ஹவ் டு பிரேக் திஸ் இன்கன்சிஸ்டன்ட் சைக்கிள், லைக் பீயிங் இன்கன்சிஸ்டன்ட். ஒரு விஷயத்தை 4 நாள் மேலே என்னால் தொடர்ந்து பண்ண முடியல. ஹவ் டு ஓவர்கம் திஸ். Discipline is not about being motivated and doing great things daily, but doing small things consistently. ஈஸியாக இருக்குல்ல? நீங்கள் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண தேவையில்ல. மலையை பேர்த்து இந்த பக்கம் வைக்க தேவையில்ல. சின்ன சின்ன விஷயமா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு பெரிய மலையாக மாறி நிற்குன்றது தான் டிசிப்ளின். இந்த உலகமே பார்த்து பயந்த ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் குங்ஃபு மாஸ்டரான ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் பல விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறவனை பார்த்து பயப்படவே மாட்டேன். ஆனால் ஒருத்தன் ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தான்னா கண்டிப்பாக நான் அவனை பார்த்து பயப்படுவேன். பிகாஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ மாஸ்டர் ஆஃப் தட் சிங்கிள் திங் அண்ட் இஸ் கோயிங் டு பீட் மீ அப்படின்றது தான் அவருடைய ஒரு கோட். காலையில் எழுந்துக்கிறது ஒரு சின்ன டாஸ்க், பட் that can pave a way for your success. And second important thing about being disciplined, உங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த விஷயத்தை செய்யணும். பிகாஸ் மோட்டிவேஷன்ன்றதோ இல்லைனா பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம செய்வோம் இல்லையா? பட் டிசிப்ளின் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு தேவையான கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கலனா கூட சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் கால்ட் டிசிப்ளின். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணால் அது ரொம்ப நாள் பண்ண முடியாது. டிசிப்ளினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே பீயிங் செல்ஃப் டிசிப்ளின்ட். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுட்டா நமக்கான அந்த டாஸ்க் முடிஞ்சும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஒரு ட்ரீட் ஆர்எல்ஸ் எதுனா ஒரு கிஃப்ட் மாதிரி எதுனா ஒன்று கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒர்க் ஆகியிருக்கும். உங்களுக்கு அந்த ரிவார்டும் எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லை, எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க. இட் ஷுட் ஆல் கம் ஃப்ரம் வித்தின். நான் என்னோடய லைஃப்பை வடிவமைக்க போகிறேன். அதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. நான் ஒரு கோல் வச்சுருக்கேன், அதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இது எல்லாமே தேவை. ஸோ நான் இது எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துன்னு வர சில விஷயங்கள் தான் செல்ஃப் டிசிப்ளின். நம்மளை ரூல் பண்ணணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் அந்த டிசிப்ளினை ரொம்ப நாளுக்கு எடுத்து போக முடியும். ஆர்எல்ஸ் இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம பண்ணோன்னா லாங் ரன்னில் இட் ஓன்ட் டு ஒர்க் அவுட். கோல்ஸ் செட் பண்ணும்பொழுது டீவியேட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி ஒரு நாள் நான் இதை பண்ணிக்கிறேன், நாளையிலேருந்து நான் கரெக்டாக இருந்துப்பேன், நடக்காது. திருப்பி நம்ம அதே தான் பண்ணுவோம். ஸோ நெவர் காம்ப்ரமைஸ். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிகம் அன் ஹேபிட். டிசிப்ளின்லேருந்து இட் வில் பிகம் அன் ஹேபிட். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை செய்யவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம தாத்தா
காலைல எழுந்தோடனே கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பார். ஸோ இட் இஸ் இஸ் ஹேபிட். பிறந்த உடனே அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரா? கிடையாது. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக அதை பண்ணியிருப்பார். ஸோ இட் பிகம் அன் ஹேபிட். இப்போ அதை பண்ணாமல் அவரால் இருக்க முடியாது. ஈவன் பேட் ஹேபிட்ஸ் டேக் டைம். ஒரு பேட் ஹேபிட் நீங்கள் டெவலப் பண்ணுறது கூட உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வெயிட் ஒபீஸ் நம்ம ஆகிட்டு இருக்கிறோன்னா ஒரே நாள் அது ஆகிறது இல்லை. இட் இஸ் ஆல்சோ டேக்கிங் இயர். நம்மளோட வெயிட் குறைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதே டைம் தான் நம்ம வெயிட் போடுறதுக்குமே நம்மளுக்கு தேவைப்படுது. பட் நம்ம அதை கான்ஷியஸாக பார்க்காததால், கான்ஷியஸாக இருக்காததுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேட் ஹேபிட்ஸ்க்கே டைம் எடுக்கும்னும் போது குட் ஹேபிட்ஸ்க்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் you master it, it is going to become your habit of lifetime. நீங்கள் இன்றைக்கி போய் என்ன பண்ணுறீங்கன்னா, take a pen and note and set a goal for 3 months or 6 months or 1 year-குள்ள I'm going to do this, I'm going to achieve this அப்படின்னு சொல்லி ஒரு கோலை செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் ஆல் த ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ ஜங்க் சாப்பிடாமல் இருக்கணும்னா பசிக்கிறதுக்கு முன்னாடி நல்லதாக சமைச்சு வீட்டில் சாப்பிட்றணும். கரெக்டாக? ஸோ காலையில் எழுந்துக்கணுன்னா சீக்கிரமே தூங்கணும். ஸோ எவ்ரி திங் கனெக்டட், ரைட்? ஒரு டயட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுலேருந்து டீவியேட் ஆகாமல் இருக்கணும். எஸ், அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸாக மாற்றுங்க. விச் இஸ் நத்திங் பட் மீட்டிங் அ ஸ்மால் கோல்ஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை டெய்லியும் மீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த சின்ன சின்ன கோல்ஸை மீட் பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களோட பெரிய கோலை நோக்கி நகர்ந்து போவீங்க. அண்ட் ஃபைனலி யூ வில் ஏபிள் டு அச்சீவ் வாட் யூ ஹாவ் பீன் திங்கிங் அபவுட், லைக் வாட் யூ ஆர் ரூட்டிங் ஃபார்.